எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்னும் எத்தனை தோசை சுடணும்னு சொல்லுங்க, ஒரேடியே சுட்டுறேன். என்ன மக்கா, உங்க அம்மா தீபாவளி அதுவுமா ஒரே கலகலன்னு நிக்கியா? என்ன கதையோ தெரியலையப்பா. காலையில இன்னைக்கு நமக்கு 7 மணிக்கே தோசை கிடைச்சிருக்குன்னா அதிசயமா தான் இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னுதாப்பா தெரியல. தோசை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சுடவா போதுமா? போதும் போதும். என்ன ஒரு நாளா இல்லாத திருநாளா இன்னைக்கு காலையில 7 மணிக்கே சாப்பாடு கிடைச்சிருக்கு? என்ன கதையோ? தீபாவளி இல்லைங்க, எல்லாரும் பட்டாசு கொளுத்தி கொண்டாட போறாங்க. அதான் நம்மளும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இல்லையா, அதுக்குதான். நம்ப முடியல, இருந்தாலும் நம்பித்தானே ஆகணும். எனக்கு போதும். சாப்பிடுங்க, இன்னும் ஒண்ணு தானே வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு எழும்பிடுங்களா. மாவு இருந்ததெல்லாம் சுட்டுட்டேன். இனி சாயங்காலத்துக்கு மாவு ஏதாவது வாங்க தான் செய்யணும், பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன இல்லை ஒன்று மீதி இருக்கு, அங்கொண்டு வைக்கவா? எப்படி? கொடுங்க, அதை நானே சாப்பிட்றேன். அதை எதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு? இன்னைக்கு பிள்ளைகள்லாம் லீவு, இன்னைக்காவது வீட்டில் இரு. அங்கே போனேன் இங்கே போனேன்னு எங்கேயாவது போயிட்டு இருக்காத, சரியா? நான் எங்க போறேன், இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன். நான் தோட்டத்துறை போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. என்ன ஷியானா, தோசையை வச்சுக்கிட்டே இருக்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழும்ப வேண்டியதானே? சாப்பிடியம்மா. ஷியானா, இன்னைக்கு வீட்டுல இருந்து எங்க வெளியே போகாதுன்னா? ஏம்மா எப்பவுமே வெளியே போய் விளையாடு, யாராவது ஏதாவது தந்தா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவிய, நீ வெளியே போகாதுன்னு சொல்றிய? அது இல்ல மக்கா, இன்னைக்கு தீபாவளி இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் பண்டம் செய்திருப்பாவ இல்லையா, எல்லாம் கொண்டு தர வருவவ. அந்த நேரம் வாங்குறதுக்கு வீட்டுல ஆள் இருக்கணும் இல்லையா, யார் என்ன தந்தாலும் வாங்கி வைனா. அம்மா அப்படியே ஒரு ரவுண்டு யாருக்கு வீட்டுல என்னெல்லாம் செய்திருக்கா அப்படி அடிக்கணும், ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் ஒன்னும் யாருக்கு வீட்டுல இருந்தாலும் வாங்கி வைக்க மாட்டேன், யாரு தந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி தெரிச்சுக்கிட்டு போறா? பிள்ளையாட்ட வளருது பிள்ளை, யாராவது தந்தாதானே வாங்கி வேன்னு சொன்னேன், இவள்கிட்ட என்ன பெய்ய கேட்க சொன்னேன். இப்படி கோத்துல போகுது. போட்டு ஒரு ரவுண்ட் நம்ம அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு வந்துருவோம். என்ன உமா, நம்ம 2 பேரும் மட்டும் பட்டாசு கொளுத்திட்டு இருக்கோம், 4 முடிய கூடலாம் இல்லையா? அதுவும் வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கு இல்லையா? கூப்பிட்டேன், அவ துவாசை சுட்டுட்டு இருக்காளாம். ஒரு நாளா இல்லாம இன்னைக்கு வீட்டுல துவாசையே செய்ய. அதான் வரேன்னு சொல்லிட்டு வச்சா. என்ன அப்ப 4 முடி திருந்திட்டோ? வீட்டுல எல்லாம் சமைக்குது. எனக்கும் அந்த டவுட்டா தான் இருக்கு. வருவா சின்ன பொண்ணு, அவ வரட்டு, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வா. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட்டாசு விடுவோமா எப்படி? சரி சின்ன பொண்ணு, அதனால தானே ஓடி வந்தேன். அவன் பண்டையெல்லாம் சுட்டாச்சா எப்படி? அதெல்லாம் ஞாத்தகே சுட்டாச்சியா, நீங்க சுடலையா? நான் கொஞ்சம் போல அதிரசமும், கொஞ்சம் போல முந்திரி கொத்தம், கொஞ்சம் அச்சு முறுக்கம், 2-3 பணியாரம் தான் செய்தேன். செய்யலன்னு சொன்னதுக்கே இவ்வளவு செய்திருக்குதேளா, வெளியே காட்டவே இல்லை. உமா, நான் உங்களை மாதிரி நிறைய செய்யல உமா, கொஞ்சம் போல எல்லாத்துலயும் செய்தேன் பார்த்துக்க. அதான் யாருக்கும் கொடுக்கவும் பத்த மாட்டேங்குதா, அதனால தான் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை எடுக்கவும் இல்லைன்னா உங்களோடய வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டுல இருந்து யாரை எதுவும் தருவா எடுப்பாவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஐயே கோபப்பட்டுட்டியோ? கொஞ்சம் தான் உமா செய்தேன், என்னத்தையும் செஞ்சுட்டு போங்க. பட்டாசு கொளுத்தும் வாங்க. வா ராணி, நீ மட்டும் ஏன் அதுல ஒதுங்கி இருக்க? வா, நீ வந்து பட்டாசு கொளுத்து. நான் இதான் வரலங்க, நீங்களும் பிள்ளைமே கொளுத்திட்டு இருங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நான் வரல. எம்மா வாங்கம்மா, ஜாலியாக தானம்மா இருக்கு. ஏம்மா நான் வரலம்மா, நீங்க எல்லாம் கொளுத்திட்டு இருங்க, இந்த வாட்டு சும்மா இருக்க விடுங்க. இதுல அவ வரலன்னா இருக்கட்டும் மக்களே, அவ அப்படிதான். அவளுக்கு எப்பவும் அடுப்பங்கரையில பண்டம் செய்யணும், எடுக்கணும், அந்த வேலை தான். ஆமா, செய்ததால தானே வீட்டுல வச்சு சாப்பிடுறிய, இல்லனா வீட்டோட போய் வாங்குற மாதிரி இருக்கு. இடி சங்கீதா, வேற பட்டாசு எடுத்துட்டு வாட்டி, இதில் வச்சு கொளுத்திடுவோம். எங்க எல்லாம் கொளுத்திட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நைட்டுக்கு துவாசை சுடவா எப்படி? துவாசையா? சரி துவாசையே சுடு போ. மதியம் வச்சா கொஞ்சம் போல சிக்கன் குழம்பு இருக்கு, அதை வச்சு சாப்பிடுறீங்களா? சரி. இடி உங்க 2 பேரும் துவாசை போதுமா, இட்லி வைக்கவா எப்படி? வேண்டாமா, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வயிறே ஃபுல்லா இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாமா? எனக்கு தான் எதுவும் வேண்டாமா, வயிறே ஒரு மாதிரி இருக்கு. அப்பாய் மட்டும் செய்யுங்க.
ராத்திரி எதுவும் சாப்பிடாம பட்டினி கிடக்க கூடாது. நான் போய் தோசை சுடி, நீங்க பட்டாசுலாம் கொளுத்திக்கிட்டு வாங்கண்ணா. ஏமா சுபி வந்திருக்கான்? அட ஆமா, நான் வாரேன் மோனே. இடி வா, சுபி வந்திருக்கேன், போய் பாப்போம். வா மக்களே, ஏன் இங்க நிக்கியா? வா. இல்ல பெரியம்மா, அம்மா கொஞ்சம் போல பண்டம் கொடுத்து விட்டாவ. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சடகம் போறேன். அதான் உங்கள்கிட்ட தந்துட்டு வர சொன்னாவல, அதை தந்துட்டு போலான்னு வந்தேன் பெரியம்மா. இந்தாங்க. ஏமாக்கா, இந்த தீபாவளி எதுவும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கா? நாளைக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? சுபி என்னது? எல்லா பண்டமும் இருக்குக்கா, டேஸ்டா இருக்கு, சாப்பிடுங்க. சரி வா மக்களே, வா தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு போமா. வா. இல்ல பெரியம்மா, என் ஃப்ரெண்டு பையன் அங்கதான் நிக்கியா, அவனை விட்டுட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன் பெரியம்மா. இருல ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு போயேன். நாளைக்கு வரேன் பெரியம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல லீவு தான், நாளைக்கு வரேன். சரி மக்களே, நாளைக்கு வரும்போது சொல்லு, நானும் கொஞ்சம் போல பண்ணணும்மா. சரி பெரியம்மா. சுபி வா சுபி, பட்டாசுலாம் நிறைய இருக்கு, கொளுத்திட்டு போலாம் வாயா. இல்லக்கா, என் ஃப்ரெண்டு பையன் நிக்கலக்கா, நான் நாளைக்கு வரேன். சரி சரி சுபி. பெரியம்மா, போயிட்டு வரேன். சரி மக்களே, அங்கங்கேயும் பட்டாசு விடுவாங்க, பார்த்துட்டு போனா. சரி பெரியம்மா. ஏம்மா என்னன்னு ஓபன் பண்ணி பாருங்களா, சித்தி கொடுத்துருக்க பண்ண பார்க்கவே டேஸ்டா தான் இருக்கும். இப்பதான் பசிக்கல எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியா, போங்கட்டி கை கழுவிட்டு சாப்பிடலாம் போங்க. ஏமா ஒன்னு எடுத்து வாயில கொடுங்களா, கையை கழுவிட்டு தின்னதுக்கு அவ்வளவு பொறுமை இல்லையா? எதுக்கு காணாத கண்ட மாதிரி நிக்கிறிய? போங்கட்டி ரெண்டு பேரும். கேட்டி வந்துரு, அம்மா கோவப்பட ஆரம்பிச்சாச்சு. என்ன இன்னைக்குமா சத்தம் போட்டுட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட? இவ்வளவு பண்றத பார்த்தா கோவம் வராதவன கூட கோவம் வர லட்சுமி. என்னத்த சொல்லதுக்கு? என்ன லட்சுமி, எங்க போறா? அங்கங்கயா பட்டாசுடைய சத்தத்துல கோழி உணவே அடையலக்கா, அதான் தேடி போறேன் பாத்துக்கிடுங்க. எல்லாம் வரோம், நீ போ, அது வரும் தானா வரும். கனியக்கா, பண்டெல்லாம் சுட்டியெல்லாம் எப்படி? ஆமா லட்சுமி, இனிதான் எல்லாரும் வீட்டும் கொடுக்கணும் பாத்துக்க. நானும் அப்புறமா எடுத்துட்டு வரேனாக்கா. சரி லட்சுமி. ஏ வாட்டி போ மாதிரி, வா பட்டாசுலாம் கொளுத்தலாம் வா. எங்க வீட்ல இவ்வளவு நேரம் தனியா தாண்டி கொளுத்திட்டு இருந்தேன், அதான் எங்க அம்மிட்ட சொல்லிக்கிட்டு உங்க கூட வந்துலான்னு வந்தேன். அந்த ஷியானாவையும் கனியே மயிலெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? எல்லாரும் வந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் டி. ஷியானா மயில் எல்லாம் தனியா விளையாடிட்டு இருக்காள் டி, நம்ம தனியாவே பண்ணலாம். சுத்தி சுத்தி எவ்வளவு பட்டாசு விடுறாங்க பாத்தியா? ஆமாட்டி, எல்லாரும் தீபாவளியை மகிழ்ச்சியா கொண்டாடுறாவ. இதே எல்லாரும் இங்கே வந்துட்டாவ. அட ஆமா ஓகே, எல்லாரும் சேர்ந்து பார்த்து கொளுத்துங்கண்ணா, பட்டாசுலாம் மேல பட்டுறாமா. சரிம்மா. என்ன உமா, நீ மட்டும் டல்லா இருக்க? என் வீட்டுக்காரனை யாராவது பாத்தியெல்லாம் எப்படி? இது நான் வரும்போதுதான் கீதாண்டிட்டு பேசிக்கிட்டு பாருங்கக்கா, ஒரு தீபாவளி அதுவுமா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. கீதா கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கானா? எத்தே கீதாண்டி கிட்ட நீங்க பண்டம் சுட்டத பெருமையா தான் சொல்லிட்டு இருந்தாவ. அப்படியா பூமாரி? சரி சரி, எல்லாரும் இந்த தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப கவனமாகவும் கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனிகா, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு? தோசை தான் வசந்தி. செய்யும் போது அப்படியே செய்யாது செய்துருங்கக்கா, பட்டாசு சுட்டதுல எதுவுமே நைட்டுக்கு சாப்பாடு செய்யல பாத்துடுங்க. தீபாவளி அன்னைக்கு கூட வாசி சாப்பாடு தானே வசந்தி அக்கா, திருந்த மாட்டே இல்லையா? போன இல்லவ வந்துட்டா.